சிட்டியில படிச்சுட்டு வர்றதை விட கிராமப்புறங்களிலிருந்து படித்து விட்டு இங்கு வருபவர்கள் தான் அதிக எண்ணிக்கையிலே இருக்கின்றனர். காடுகள், விவசாய பூமிகள், மலையை ஒட்டி உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான ஏதாவது விசேஷ காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா? ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு சில நண்பர்கள் இங்கு வருகை புரிந்த பொழுது உங்களுடைய இடம் மிகவும் ரம்மியமாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். மேனேஜ்மெண்ட் சீட்டு 35 விழுக்காடு, கவர்மெண்ட் சீட்டு 65 விழுக்காடு, 24, 25 தன்னாட்சியின் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தியரி போர்ஷனை விட பிராக்டிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாறுதல்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் என்று. இந்த ரோபோட்டிக், ஏஐ தொழில்நுட்பம் அந்த கல்வி முறைகளை உங்க கல்லூரியில கொண்டு வந்திருக்கீங்களா? பொறியியல் படிப்புன்னு இல்லாம எல்லா பொறியியல் படிப்பில் உள்ளவர்களும் இந்த ரோபோட்டிக்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை இயக்குவதற்கு, அதற்கு ப்ரோக்ராம் எழுதுவதற்கு ஒன்றுக்கும் மனித மூளை தேவைப்படுகின்றது. படிச்சுட்டு நேரா வந்துடுறாங்க, நாங்க வேலை கொடுக்க தயாரா இருக்கிறோம், அதுக்கான திறமை இல்லைன்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு என்பது ஓரளவுக்கு உண்மைதான். அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய எண்ணிக்கையில் இங்கு இருந்து படித்து இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்கள். ஸ்ரீ சாய் ரங்கநாதன் பொறியியல் கல்லூரிகளின் நிறுவன தலைவர். கிராமப்புற ஏழை மாணவர்களின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் கல்லூரிகளை நடத்தி வருகிறார். அவருடன் கல்வித்துறை சார்ந்த நம்முடைய பல்வேறு கேள்விகளை வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதில்களை பார்ப்போம், பாருங்கள். ஒரு கல்லூரி, குறிப்பாக பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கணும்னா ரொம்ப எளிதான காரியம் இல்லை. அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதுக்கான பொருளாதார தேவைகளும் அதிகமாக இருக்குது. அதை எப்படி உருவாக்கி கொண்டு வந்து ஆரம்பிச்சிங்க? இன்றைய காலகட்டத்தில் பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதிக பண செலவு நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் 2007 காலகட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் உதவி செய்தன. வங்கிகளுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி மற்றும் உறவினர்களுடைய உதவி, இப்படி உதவிகளை பெற்று அதன் மூலமாக இந்த பொறியியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலே பொறியியல் கல்லூரியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால் பொறியியல் கல்லூரி அதிக எண்ணிக்கையில் வர வேண்டும் என்பதற்காக AICTE, அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மற்றும் தமிழக அரசு அதிக எண்ணிக்கையில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைய காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பது மிகவும் அதிகமாக பொருட்செலவு ஏற்படும் என்பதில்
எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உங்க கல்லூரி வந்து பசுமை எழில், ஒரு காடுகள், விவசாய பூமிகள், மலையை ஒட்டி உருவாக்கி வச்சிருக்கீங்க. அது குறிப்பா ஈஷா மையமும் இது அருகில் தான் இருக்குன்றாங்க. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான ஏதாவது விசேஷ காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் சொல்வது உண்மை. இந்த இடம் பசுமை நிறைந்த இடம். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலே அமைந்திருக்கின்றது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்றது நினைவு என்னுடைய மனதிலே இதற்கு முன்பாகவே தோன்றிய ஒரு காரணம். அதற்கு நான் இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய பொறியாளருடைய சம்மேளனம் என்று ஒன்று இருக்கின்றது. அதனுடைய இந்திய தலைவராக 2012, 13, 14 காலகட்டத்தில் இருந்தேன். அந்த தலைமை பதவிக்கு வருவதற்காக 30 ஆண்டுகள் நான் அந்த கவுன்சிலிலே சாதாரண உறுப்பினர், பிறகு எக்ஸிகியூட்டிவ் நிர்வாக கவுன்சில் உறுப்பினர் என்று பல்வேறு நிலைகளிலே இருந்தேன். அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முன்னோடி பொறியியல் கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் சென்று வந்த அனுபவம் எனக்கு உண்டு. அந்த காலகட்டத்தில் அங்கு பொறியியல் கல்லூரி என்பது ஒரு காடு நிறைந்த, பசுமை நிறைந்த இடத்தில் அமைந்திருக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் காங்கிரீட் ஜங்கிள்னு சொல்லுவோம். எல்லாமே காங்கிரீட்டினுடைய ஒரு காட்டுக்குள்ளார இது ஒரு பில்டிங்கே இருக்கும். ஆனால் எங்களுடைய இடத்துல பசுமையின் இடையே கட்டிடங்கள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் வருகின்ற பொழுது கூட, சமீபத்தில் கூட யூனிவர்சிட்டி, அதாவது ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு சில நண்பர்கள் இங்கு வருகை புரிந்த பொழுது, உங்களுடைய இடம் மிகவும் ரம்மியமாக இருக்கின்றது, எழில் கொஞ்சுகின்ற ஒரு இடமாக அமைந்து இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். எங்களுடைய வளாகத்திற்குள் வருபவர்கள் சில நேரங்களிலே இது என்ன ஒரு காட்டுக்குள்ளார பில்டிங் இருக்குதா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பசுமையை நிறைந்த ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதிலே ஏற்பட்ட காரணத்தினால் 2007 இன்றைய காலகட்டம் வரை 25 வரை அதை தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு நிறைய மரங்களை நட்டு அந்த மரங்களுக்கு ஊடாக பில்டிங்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு ஈசா இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலே தான் அமைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு உங்களுடைய கேள்வி உண்மையானது. இப்போ ஸ்ரீ சாய் ரங்கநாதன் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் எத்தனை கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு சார்? ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்திலே ஸ்ரீ சாய் பார்மசி காலேஜ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அருகாமையில் உள்ள முதலிலே அங்கு ஸ்ரீ சாய் ரங்கநாதன் பாலிடெக்னிக் கல்லூரி என்று வைத்திருந்தோம். அந்த கல்லூரி மூடப்பட்டு அங்கு ஸ்ரீ சாய் ரங்கநாதன் நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இரண்டும் இந்த கல்வியாண்டு முதல் செயல்பட இருக்கின்றது. இப்போ நம்ம குழும கல்லூரிகள் எவ்வளோ மாணவர்களுக்கு சேர்க்கப்படுறாங்க, அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுக்கான கல்வி முறைகள் என்ன? ஸ்ரீ சாய் ரங்கநாதன் பொறியியற் கல்லூரியை பொறுத்த மட்டிலே இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை முதலாம் ஆண்டு 420 சேர்க்கை. அதில் இப்போ கடந்த 2-3 வருடங்களாகவே சேர்க்கை அதிக
அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை டியூஷன் ஃபீஸாக இங்கு நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஹாஸ்டலை பொறுத்த மட்டிலே 50,000 ரூபாய், அதாவது போர்டிங் அண்ட் லாட்ஜிங், தங்குவதற்கு ஒரு 15,000 ரூபாய், ஹாஸ்டலில் வந்து உணவுக்காக வேண்டி சாப்பிடுவதற்கு ஒரு 35,000 ரூபாய், ஆக மொத்தம் 50,000 ரூபாய் போர்டிங் அண்ட் லாட்ஜிங், தங்குவதற்கும் உணவு சாப்பிடுவதற்கும் ஒரு வருடத்துக்கு. அதில் ஒரு மாதம் 1.5 மாதம் வெக்கேஷன் வந்துடும். நாங்கள் அதனால் வந்து இந்த 50,000 ரூபாயை மிகவும் குறைந்த பணத்தொகையிலே இதுவரை கடந்த இந்த ப்ரைஸையே நாங்கள் வந்து இவ்வளவு விலைவாசி உயர்வு இருந்தாலும் ஏற்றவில்லை. டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அரசு நிர்ணயித்த டியூஷன் ஃபீஸை வாங்குகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் உள்ள ஃபீஸு, அதுவும் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அரசு தொகையே வாங்குகிறோம். இந்த சிஎஸ்சி ஐடிக்கு மட்டும் ஒரு 10,000 ரூபாய் அதிகமாக அதை விட நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸாக வாங்கி கொண்டு இருக்கின்றோம். உங்கள் கல்லூரியில் சேரணும்னா என்ன விதிமுறைகள் வச்சுருக்கீங்க சார்? எங்களுடைய கல்லூரியில் சேர வேண்டுமானால் இங்கு அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட மேனேஜ்மெண்ட் சீட்டு 35 விழுக்காடு, கவர்மெண்ட் சீட்டு 65 விழுக்காடு. அந்த 65 விழுக்காடு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளரப்படை என்னுடைய முறையிலே இங்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படும். மீதமுள்ள 35 விழுக்காடு இடங்கள் மட்டும் மேனேஜ்மெண்ட்டால் எங்களால் நிரப்பப்படும். இப்போ இந்த கல்லூரியில் சேர்றவங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் வராங்களா? எந்தெந்த பகுதியிலேருந்து வந்து இங்கே சேர்றாங்க சார்? எங்களுடைய பொறியியல் கல்லூரியை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து மாணவியர்கள் சேருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பின்தங்கிய மாவட்டம், அதாவது இப்போ இன்றைக்கி வந்து சவுத் ஆர்காடுன்னு நாம் சொல்கிறோம். அதை வந்து இன்றைக்கு வந்து கடலூர், விழுப்புரம், விருத்தாச்சலம் அப்படி 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இருக்கக்கூடிய இன்டீரியர் வில்லேஜிலிருந்து வராங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த தஞ்சாவூர், இப்போ மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் என்றெல்லாம் இருக்கின்றது. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வில்லேஜில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சிட்டியில் படிச்சுட்டு வர்றதை விட கிராமப்புறங்களிலிருந்து படித்துவிட்டு இங்கே வருபவர்கள் தான் இன்றைக்கு அதிக எண்ணிக்கையிலே எங்கள் கல்லூரியில் இருக்கின்றார்கள். இது ஒரு தன்னாட்சி பெற்ற கல்லூரி. கடந்த ஆண்டிலிருந்து, கடந்த கல்வி ஆண்டு 24-25 இந்த பொறியியல் கல்லூரி தன்னாட்சியின் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போ தன்னாட்சி கல்வி முறை என்பதான எது மாதிரியான பாடங்களை மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு தரீங்க? இந்த தன்னாட்சி முறை கல்லூரியில் எங்களை பொறுத்த மட்டிலே வந்து அதிகமாக ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். மாணவியர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியஸில் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு, அவங்களுக்கு அதிகமாக விசிட்டு, லேபரேட்டரியில் அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட்டு, இப்படி அவர்கள் வந்து துறையிலே அதிக மணித்துளிகள் தியரி போர்ஷனை விட ப்ராக்டிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை நினைவில் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். வளர்ந்துவிட்ட நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து அதிகமாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இன்னைக்கு ட்ரைனிங்கில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் ஒரு முன்னோடியாக இதையும் நாங்கள் ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்போ பொறியியல் கல்லூரியில் வந்து எந்தெந்த டிவிஷன் பிரிவுக்கு, அப்போ சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இந்த மாரி இதில் இருக்க எந்த பிரிவுகளுக்கு வந்து மாணவர்கள் அதிக விரும்புகிறாங்க? ஒவ்வொரு பிரிவுக்கான ஆசிரியர் வழிகாட்டு முறைகளை எப்படி உருவாக்கி கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு? இன்றைக்கு மாணவர்களுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் தேவைகள் என்னங்கிறது மாறிக்கொண்டே இருக்கின்றது. சேஞ்ச் இஸ் த கான்ஸ்டன்ட் இன் த வேர்ல்ட். மாறுதல்கள் மட்டும் உலகத்தில் நிரந்தரம். நான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லுவேன்.
மாறுதல்களை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் என்று. இன்றைக்கு எடுத்திங்கன்னா இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் இசிஇ சிஎஸ்சி அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் விருப்ப பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு இப்படி உங்களுக்கு துறைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் இன்றைக்கு தமிழகத்தை போட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 பொறியியற் கல்லூரிகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 434 பொறியியற் கல்லூரிகள் தமிழகத்திலே மட்டும் இருக்கின்றது. இது இல்லாமல் யூனிவர்சிட்டி தனியாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. வர இருக்கக்கூடிய காலங்களிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைப்பியல் துறை ஏதோ நான் சார்ந்த துறை என்பதற்காக நான் கூறவில்லை. இன்றைக்கு இதெல்லாம் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து பொறியியல் துறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் சிவில்லு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சப்சிக்வெண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு பல துறைகள் எல்லாம் வந்துவிட்டன. இருந்தாலும் கூட இந்த பேசிக் துறையினுடைய மதிப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது. வர இருக்கக்கூடிய காலங்களில் இந்த துறைகள் எல்லாம் இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ரயில்வேயாக இருக்கட்டும், ரோடு வேயாக இருக்கட்டும், வாட்டர் வேயாக இருக்கட்டும், அல்லது ஏர் வேயாக இருக்கட்டும், அனைத்திற்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டும். அவையெல்லாம் இன்றைக்கு அமைப்பியல் துறையில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு தொழிற்சாலைகள் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு அவர்களுடைய அந்த மெக்கானிக்கல் துறை திரும்பவும் ஒரு காலத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் பயின்றார்கள். இப்பொழுது திரும்பவும் நிலைமை மாறிக்கொண்டு இருக்கின்றது. வர இருக்கக்கூடிய காலங்களிலே சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறை நல்ல வளர்ச்சி அடையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இது ஒரு ரொட்டேஷன். எப்படி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போவாங்க, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வருவாங்க, அக்ரி இப்படி போயிட்டே இருக்கும் சுழற்சி முறை. அப்படி இதுவே பொறியியல் துறை 4 ஆண்டுகளுக்கு முன்பு கம்மியாக மாணவர்கள் இருந்தார்கள், குறைவாக மாணவர்கள் சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதிகமாக மாணவர்கள் பொறியியல் துறைக்கு வருகின்றார்கள். பொறியியல் துறை தான் இன்றைக்கு வளர வேண்டும். அப்படி வளருகின்ற பொழுதுதான் உற்பத்தி ஆகட்டும் அதிக எண்ணிக்கையிலே இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கு இந்தியா ஒரு பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. பொருளாதார வளர்ச்சியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஜப்பான் இருந்தது 4வது இடத்தில், நாம் 5வது இடத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஜப்பான் 5வது இடத்திற்கும் நாம் 4வது இடத்திற்கும் சென்று விட்டோம். இன்னும் 2 ஆண்டுகளிலே அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக நாம் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்தை அடைய இருக்கின்றது என்றால் அது இன்றைய இளைய தலைமுறையினர், நம்முடைய மக்கள், இந்தியாவை சார்ந்த மக்கள் பொறியியற் துறையில் அதிகமான எண்ணிக்கையிலே படித்து இன்றைக்கு நல்ல நிலைகளிலே அவர்கள் கிழக்கத்திய நாடுகளிலிருந்து மேற்கத்திய நாடுகள் வரை உலகம் முழுவதிலும் இந்திய மக்கள் இந்தியாவிலே பொறியியற் துறையில் அதிகமாக படித்த மாணவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அதுதான் நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி. இந்தியா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அதிக எண்ணிக்கை பொறியியற் துறையை பெற்று எடுத்து அதில் படித்து பணிபுரிகிறார்கள் என்கின்றது என்னுடைய கருத்து. இப்போ அண்மை காலமாக இந்த ரோபோட்டிக், ஏஐ தொழில்நுட்பம், இப்போ சயின்டிஸ்ட், ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி சயின்டிஸ்ட் சார்ந்த கல்விகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுட்டு வருது. அந்த பாடத்திட்டங்கள், அந்த கல்வி முறைகளை உங்கள் கல்லூரியில் கொண்டு வந்திருக்கீங்களா? இன்றைய நிலையிலே எங்கள் கல்லூரியில் கூட
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், சைஃபர் செக்யூரிட்டி, இப்படி கம்ப்யூட்டர் சிஎஸ்சி, இப்படி துறைகள் எல்லாம் புதிய துறைகள்லாம் இருக்குது. ரொபோட்டிக்ஸுங்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலையும் மாணவர்கள் மாணவிகள் ரொபோட்டிக்ஸை இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய கல்லூரியிலேயே இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஒவ்வொருவரும் ரொபோட்டிக்ஸுங்கிறது ஒரு காமன். பொறியியல் எல்லா துறையும் அதில் லிங்க் ஆகி இருக்குது. ஏதோ இது சிவில் துறைக்கு மட்டும்தான் ரொபோட்டிக்ஸு, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு மட்டும்தான் ரொபோட்டிக்ஸுங்கிறது இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடியதை இயந்திரங்களையும் வைத்து செய்ய வைக்க முடியும் என்பதுதான் ஒரு ரோபோட்டிக்ஸ். அதிக எண்ணிக்கையிலேயே உருவாக்கி அவங்கள இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையும் இன்றைக்கு நல்ல ஒரு நிலையிலே வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்கின்றது. இது வர இருக்கக்கூடிய காலங்களில் அனைத்து மாணவர்களும் ரொபோட்டிக்ஸ் துறையில் பயிற்சி பெறுவார்கள். அதை நாங்களும் இங்கு அனைவருக்கும் இப்போ எந்த பொறியியல் படிப்புன்னு இல்லாமல் எல்லா பொறியியல் படிப்பில் உள்ளவர்களும் இந்த ரொபோட்டிக்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்கள் இயக்கக்கூடியதை மெஷின்ஸ்களை வச்சு இயந்திரங்களை வைத்து இயக்கி கொண்டிருப்பது தான் இன்றைக்கு ரொபோட்டிக்ஸ். அது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ ரோபோட்டிக்ஸு ஏஐ தொழில்நுட்பத்தால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கும், வேலைகள் இழக்கீடு வரும் என்று சொல்கிறாங்களே, அது எப்படி? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ரோபோட்டிக்ஸ்னாலேயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதனாலேயோ இது அதிக எண்ணிக்கையில் வருகின்ற காரணத்தினால் மாணவ மாணவிகள் படித்துவிட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை என்கின்றதில் யாரும் ஐயப்படவே வேண்டியது இல்லை. நான் மலரும் நினைவுகள் மாதிரி கடந்த காலத்திற்கு செல்ல இருக்கின்றேன். இந்த கம்ப்யூட்டர் வருகின்ற பொழுது இந்திய நிறுவனங்களிலே ரயில்வேயாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு துறைகளிலே அன்றைக்கு வேலை வாய்ப்பு கம்ப்யூட்டர் வரும், எங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் போய்விடும் என்று இருந்த காலமெல்லாம் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் 80, 90களிலே நான் சொல்லிக்கிட்டேன். இது 80ல் கம்ப்யூட்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்றைக்கு நம்மால் இயங்கவே முடியாது. அனைத்து இவ்வளவு மக்களுக்கும் கம்ப்யூட்டர் இருந்தும் கூட இயங்க முடியவில்லை. வேலை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரொபோட்டிக்ஸாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் வந்துருவாங்க, இயந்திரங்கள்லாம் வந்துருங்க. அப்புறம் இயந்திரத்துக்கு அந்த இயந்திரத்துக்கெல்லாம் ஃபீட்பேக்கு மனிதனுடைய மூளை தான். இன்னும் மனிதனுடைய செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் கூட அதை இயக்குவதற்கு, அதற்கு ப்ரோக்ராம் எழுதுவதற்கு ஒன்றுக்கும் மனித மூளை தேவைப்படுகின்றது. அதனால யாருமே எந்த பயமும் பயப்பட வேண்டாம். மனதிலே அந்த எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இன்றைக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். வர இருக்கக்கூடிய காலங்களிலும் இந்த ஏஐ ரொபோட்டிக்ஸ் வருவதனால் பணி இருக்காது என்கின்ற எண்ணம், நிலைப்பாடு ஒருவருடைய மனதிலும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. ஒரு பக்கம் வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம்னு ஒரு குறிப்பாக அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. மறுபக்கம் தொழில்துறையினர் தொழில் நடத்துறவங்க, தொழில் முனைவோர்கள் எங்களுக்கு சரியான ஆட்கள் கிடைக்க மாட்டுது, அதுக்கான எஃபிஷியன்சி அவங்க கிட்ட இருக்க மாட்டுது, படிச்சுட்டு நேராக வந்துடுறாங்க, அவங்களுக்கு வேலையை பற்றி ஒரு புரிதல் இல்லை, நாங்கள் வேலை கொடுக்க தயாராக இருக்கிறோம், அதுக்கான திறமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களை மாதிரி கல்லூரி நிறுவனங்கள் ஏன் அவங்கள அப்படி அனுப்புது? அவங்களோட குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி நிரூபணம் செய்ய போகிறீங்க? நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இந்த குற்றச்சாட்டு என்பது ஓரளவுக்கு உண்மைதான். அது இல்லை என்று நாங்கள்
கல்வியாளர்கள் மறுக்க முடியாது. இன்றைக்கு மாணவர்கள் படிக்கின்ற வயதிலே அவர்களுக்கு என்ன தேவை, ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒவ்வொரு கம்பெனியிலும் ஒவ்வொரு டெக்னாலஜி இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மேஜரா இன்னைக்கு வந்து எந்தெந்த கம்பெனிலாம் எவ்வளவு பேரை ரெக்ரூட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு அது கம்ப்யூட்டர் துறையாக இருக்கட்டும் அல்லது அமைப்பியல் துறையாக இருக்கட்டும் பொறியியல் துறையாக இருக்கட்டும் அதற்கு உரிய அனுபவங்களை செய்யக்கூடிய திறன்பாடு மிக்கவர்களாக ஆக்க வேண்டும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு, அதாவது திறன் மிக்கவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன் மிக்கவர்கள் குறைவாக. புத்தகம், நாம் வந்து அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று. அப்படி நாம் வந்து அந்த காலத்திலிருந்து கல்வி அப்படின்னு சொன்னால் நாம் வந்து போர்டு சாக்கு, போர்டு கரும்பலகை ஒயிட் சாக்கில் எழுதுறதுங்கிறதெல்லாம் காலங்கள் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டருங்கிறோம், இப்போல்லாம் வந்து ஸ்மார்ட் ரூம்ங்கிறோம், இப்போ நிறைய மாறி போச்சு. அதே மாதிரி மாணவர்களுக்கும் நாங்கள் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே வேலை வாய்ப்பை உருவாக்க வேணும்னா இவங்க எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை புரிந்து கொண்டு அந்த தேவைகளுக்கு ஏற்ப நாம் மாணவர்களை உருவாக்கினால் நிச்சயமாக இந்த இதுக்கு வந்து கேள்வியே வந்து இப்போ இப்படி திறமிக்க அல்ல என்பது அவங்க ரெக்ரூட் பண்ணுறவங்களே ஒத்துப்பாங்க. இப்போ இருந்து கொண்டு இருக்கின்றது இப்படி ஸ்லோவாக நேரோ டவுன் அதை பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இப்போ அதுக்காக தான் இந்த அகில இந்திய ஏஐசிடி எல்லாம் இன்டர்ன்ஷிப் வேணும், அண்ணா யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப் வேண்டும். ஒவ்வொரு செமஸ்டர் எண்ட்லேயும் மாணவர்கள் தொழில்நுட்ப அவர்கள் எங்கே போய் பிற்காலத்தில் பணிபுரிகின்றார்களோ அந்த பணிபுரியக்கூடிய இடங்களிலே இருக்கக்கூடிய தேவைகளை ஏற்ப அவங்க அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கணுங்கிறத அதையெல்லாம் உருவாக்கி குறைத்து கொண்டு அந்த கேப்பை குறைத்து கொண்டே இருக்கின்றோம். வர இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாம் நிச்சயமாக மாணவர்கள் அதிக எண்ணிக்கையிலே திறம் மிக்கவர்களாக ஆக்கப்பட்டு அவர்கள் எங்கு பணி புரிய செல்கின்றார்களோ அவர்களுக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்டோடு அனுப்பக்கூடிய முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு கல்விக்கூடங்களிலே தன்னாட்சியின் மூலமாக. உயர்கல்வி வளர்ச்சி தொடர்பா வெளிநாடுகளில் எந்தெந்த பல்கலைக்கழகங்களோட ஒப்பந்தம் வச்சிருக்கீங்க? இங்க வேலை பயிற்சிக்காக வேலைக்கு ஆட்கள் இருக்கிற நிறுவனங்கள் எது மாதிரியான நிறுவனங்கள் இங்க வராங்க? இப்போ எங்ககிட்ட படித்த மாணவர்கள் அனைவரும் பணியில் இருக்காங்க. ஆனால் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு இல்லை, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு படித்த மாணவர்கள் பொறியியல் கல்லூரி படித்திருக்காங்கன்னா அவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கின்றார்களா அப்படின்னா அவங்க வேலை இல்லாமல் இல்லை, அவங்க வந்து குறைவான சம்பளத்தில், அவங்களுக்கு பிஇ முடித்தா எந்த சம்பளத்தில் எப்படி வேணுமோ அந்த அளவிற்கு கிடைக்காமல் அதற்கு தகுதிக்கு அவங்களுக்கு குறைவாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா கம்பெனிக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அந்த அளவுக்கு இவங்க தகுதி பெறலை. ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் மாணவர்கள்லாம் அரியரை வச்சுக்கிட்டு அவன் வெளியில் வந்து சொல்ல மாட்டான். இருந்தாலும் கூட இன்னைக்கு ரெக்ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்ல கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்ததுனால் இன்னைக்கெல்லாம் பணிபுரிவதற்கு ஆட்கள் தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால ஃபைனல் இயரோ தேர்ட் இயரோ ஃபைனல் இயரோ அதில் தோல்வி பெற்றவர்கள் கூட நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்றோங்கிற அளவுக்கு இன்னைக்கு கம்பெனிஸு தயாராக இருக்காங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு. இப்போ கல்லூரியின் உள்கட்டமைப்பு எவ்வளோ ஏக்கர்ஸில் எத்தனை ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க, அதை பற்றி? ஒரு பொறியியல் கல்லூரி அப்படின்னா சிட்டிக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அகில இந்திய கவுன்சில் பொறியியல் கவுன்சிலாக இருக்கட்டும் அல்லது அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 10 ஏக்கர் மினிமம் லேண்டு இருக்கணுங்கிறாங்க. அந்த 10 ஏக்கருக்கு மேலே லேண்டு உள்ளவங்க மட்டும்தான் இன்றைக்கு பொறியியல் கல்லூரி நடத்த முடியும். அதேமாரி தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஸ்டாஃபுகளுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும்
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாங்கள் 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு சில இடத்துல வந்து 20ஓட கம்மியாக கூட இருக்கும். அந்த கம்மியாக வந்து மாணவர்களுக்கு என்னென்னா அவங்க கேட்குறத விட நாங்கள் அதிகமாக டீச்சர்ஸை வச்சிருக்கிறோம். அப்படி வந்து ஒரு சில துறைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இன்றைக்கு அகில இந்திய ரீதியில் எல்லா இடத்துலையும் ஒரே அளவு இருக்கணும்னு தான் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ உங்கள் கல்லூரியில் உங்கள் கூட துணையாக அசோசியேட்டாக யார் யார் பணிபுரிகிறாங்க, உங்கள் குடும்ப பின்னணி பற்றி சொல்ல. மொழி இன்ஸ்டிடியூஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இன்ஸ்டிடியூஷனுக்கு பிரின்சிபல் முதல்வர்னு இருக்கிறாங்க. அந்த முதல்வர் கீழே வைஸ் பிரின்சிபல் துணை முதல்வர்னு இருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு துறைகளுக்கும் துறை தலைவர்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துறை தலைவர்களுக்கு கீழே வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படி வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுடைய சாங்ஷன்டு இன்டேக்குக்கு தகுந்த மாதிரி 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற விகிதத்திலே ஒவ்வொரு துறையிலும் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட துறை வரைக்கும் இன்றைக்கு மாணவர்கள் இருந்து கொண்டு மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆசிரியர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து மட்டும். எங்களுடைய குடும்ப பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த ரங்கநாதன் ராஜேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ரங்கநாதன் என்பவர் என்னுடைய தந்தை, ராஜேஸ்வரி என்னுடைய தாய், இவர்களுடைய பெயரிலே இந்த அறக்கட்டளை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அறக்கட்டளையிலே 4 பேர் நிர்வாகிகள். ஒன்று முருகேசன், நான் வந்து சேர்மனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனைவி தமிழரசி, டாக்டர் தமிழரசி முருகேசன் அவர்கள் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அவினாசி மனையில் பல்கலைக்கழகத்திலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து விஆர்எஸ் வாங்கிட்டு இங்கே வந்து இந்த பதவியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் என்னுடைய முதல் பெண் பிரதிபா ஒரு ட்ரஸ்டி. அவருடைய கணவர் பாலகுமார், அவர் பிஇ வந்து இங்கே இப்போ கோவையிலும் பிறகு எம்எஸ் யூஎஸ்லும் படித்து அங்கு வந்து அவர் ஒரு வைஸ் சேர்மனாக, ஒரு நிர்வாகத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருந்து கொண்டிருக்கின்றார். 2 பேருமே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு யூஎஸில் இருக்கிறாங்க. 2வது பெண் டாக்டர் பிரவீனா, அவங்க வந்து பிஇ ஐடி, எம்இ விஎல்எஸ்ஐ, பிஹெச்டி படித்து இந்த கல்லூரியிலேயே பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கணவர் சமய முரளி, அவர் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் கஸ்டம்ஸ் அண்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் துறை அதில் அடிஷனல் கமிஷனராக பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றார். இந்த ஃபேமிலியானால் இந்த ட்ரஸ்ட்டு நடத்தி கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு சொந்தமாக ஒரு கல்வி நிறுவனம் நடத்தத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா, இல்லை ஏன்பா ஆரம்பித்தோன்ற மாதிரி வருத்தம் அளிக்கிறதா? ஆசிரியர் அவர்கள், வணிகமணி ஆசிரியர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. துணைவேந்தர் வரைக்கும் இருந்தீங்க, இன்றைக்கு கல்லூரி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா, இல்லை ஏன் ஆரம்பித்தோன்னு கேட்டிருக்கிறாரு. அதால் இது வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடியே என்னுடைய உரையை துவங்குகின்ற பொழுது நான் கூறினேன், கிராம பகுதியை சார்ந்த மாணவ மாணவிகள் வளம் பெற வேண்டும், அவர்களும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம்னு சொன்னேன். இடர்பாடுகள் என்ன வந்தாலும் அந்த நோக்கம் நம்ம என்னங்கிறது தான் பார்க்கணும். இன்றைக்கு வந்து எந்த துறையாக இருந்தாலும் அதை நடத்தி கொண்டு இருக்கும்போது சில சிரமங்கள் வர இருக்கத்தான் செய்யும். சிரமங்களை சிரமங்களாக பார்க்காமல் அதை வந்து நீங்கள் வந்து சிரமம் இல்லை, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிற ஒரு நிலைப்பாடோடு நான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்துலையும் நீங்கள் இதை எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிங்கிற எண்ணமே என்கிட்ட வந்தது இல்லை. ஆனால் இனியும் வராது. ஏன்னா அதனுடைய நோக்கம் நிறைவேறி போச்சு.
அதனால நீங்க வந்து இது சில பேர் நினைக்கலாம் நடுவில் வந்து என்னங்க இது இவ்வளவு சிரமங்கள் தான். லவ் த சப்ஜெக்ட்னு சொல்லுவேன் நான் வந்து. பேராசிரியர்கள்ட்ட வந்து வகுப்பு எடுக்க போகும்போது ஃபர்ஸ்ட் யூ லவ் த சப்ஜெக்ட். நீங்க வந்து விருப்பப்படணும், விரும்பணும். இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறதுல நான் விரும்பும்போது என்ன இது சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை ஃபேஸ் பண்ணணும். சோதனைகளை ஃபேஸ் பண்ணுறது தான் மனிதனுடைய இயல்பு. அதை தான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்திலையும் ஏன் டோன்ட் see the பேக் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பார்க்காதீங்க, கடந்த காலத்தை பார்ப்பாதீர்கள், எதிரே பாருங்கள். வர இருக்கக்கூடிய காலம் இறந்த காலமாக இருக்கட்டும், வர இருக்கக்கூடிய காலத்தை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் நாம எதை அடைய வேண்டும் என்று நினைக்கணுமோ அதை அடைய முடியும். அதனால எந்த காலத்திலையும் நான் வந்து வருத்தப்பட்டதே கிடையாது. இது ஒரு சேவை மாணவ மாணவியர்களுக்கு. அதுவும் வந்து கிராமப்புறங்களில் இங்கே வந்து ஒன்றும் பெருசாக வந்து நிறைய சம்பளம் சம்பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களுடைய குழந்தைகள் இங்கே வந்து எங்கள்கிட்ட படிக்கிறதுங்கிறது ஒரு 5% இருக்கும். அதுக்கு மேலே 95% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அரசு கொடுக்கக்கூடிய நிதி உதவி SC ST ஸ்காலர்ஷிப்பு, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனு 7.5, இப்படி அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு நிறைய எண்ணிக்கையில் இங்கு இருந்து படித்து அவர்கள் பல்வேறு உயர்ந்த பதவிகளிலே இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். கல்வித்துறை வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு நல்லா முன்னேறி இருக்குது என்பது உண்மைதான். ஆனா இன்னமும் வாழ்வியல் சார்ந்த பாடமுறைகள், தொழில் வாய்ப்பு சார்ந்த பாடமுறைகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதுக்கு மத்திய மாநில அரசுகள் இன்னும் என்ன செய்யணும், உங்களை மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கோட என்ன செய்தா இன்னும் இதை வளர்ச்சி கொண்டு வர முடியும்? இன்றைக்கு பொறியியல் கல்லூரியில் எடுத்துக்கொண்டால் நான் முதலிலே கூறினேன், குறைவான எண்ணிக்கையில் தமிழகத்திலே இருந்தது. நான் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு பொறியியல் கல்லூரி அதிகமாக வர வேண்டும். நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER இதுதான் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அதில் வந்து உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழகத்தை பொறுத்த மட்டிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி அந்த நிலை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் நிறைய பொறியியல் கல்லூரிகள் அன்று தொடங்கப்பட்டன. 2005 தொடங்கப்பட்டு இன்றைக்கு வந்து படிப்படியாக உயர்ந்தது. இப்பொழுது ஒரு அளவிற்கு வளர்ச்சி அடைந்த பிறகு அதிக எண்ணிக்கையில் இப்போ வர்றதில்லை, ரொம்ப குறைவாக வருகின்றது. இன்னும் வந்து அவங்க வந்து நிர்வாகம் நிறைய அகில இந்திய பொறியியல் கவுன்சிலாக இருக்கட்டும் அல்லது அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தமிழக அரசாக இருக்கட்டும், இந்த ப்ரொசீஜர்லாம் இன்றைக்கி வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிற அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதையெல்லாம் வந்து அவங்க சரி செய்தார்கள். ஆனால் இன்னும் வர இருக்கக்கூடிய காலங்களிலே கல்வி கூடங்கள் அதிகமாக வரும். அதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலே மாணவர்கள் பயிலுவார்கள். இதுவரையில் தங்களுடைய கல்லூரியின் செயல்பாடுகள் பற்றியும் கிராமப்புற ஏழை மாணவர்கள் வளர்ச்சிக்காக தங்கள் கல்லூரி செயல்பட்டு வரும் திட்டங்கள் பற்றியும் விளக்கமாக விரிவாக கூறிய தங்களுக்கு மிக்க நன்றி சார். வணிகமணி ஆசிரியர் அவர்களுக்கும் வணிகமணி பார்வையாளர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள ரங்கநாதன் ராஜேஸ்வரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாகவும் அதனுடன் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் ரங்கநாதன் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீ சாய் ரங்கநாதன் மருந்தியல் பார்மசி காலேஜ், ஸ்ரீ சாய் ரங்கநாதன் நர்சிங் காலேஜ் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.